ஹலோ, ஹாய். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒன் டே டூர் ஒன்று எங்கள் அக்கா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த டூருக்காக இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து 5 பேர் என்னோட தெரிஞ்சவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு கிளம்புனோம். இங்கேருந்து குன்றத்தூர், அது அங்கேருந்து பஸ் கிளம்பிச்சு. பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தோம், எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு. ஓகே, பஸ்ஸும் நல்லா கன்வீனியன்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்படி எல்லோரும் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அப்படி வந்தாங்க. பாருங்கள், எல்லாருமே ஒரு குரூப்பாக நல்லா இருந்தது. எல்லோரையும் ஒன்றா கும்பலாக பார்க்குறதுக்கு. எல்லோரும் ஜாலியாக ஹாய், புதுசாக வந்தவங்க எல்லாம் ஹாய் சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஷீலா அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நிறையா அவங்களுக்கு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இப்படி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் எல்லாம் ஒரே டான்ஸ் இப்படி இருக்குப்பாங்க. எல்லாம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஆடாதவங்களும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, பெரியவங்களை கூட கூப்பிட்டு வச்சு நாங்கள் எல்லாம் அதில் டான்ஸ் ஆட வச்சோம். எல்லாம் அப்படியே வைக்கப்பட்டுட்டு அப்படியே இருந்தாங்க. எல்லாம் ஆடி தான் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எடுத்து எல்லோருமே ஜாலியாக ஆடினாங்க. எல்லோரோட மூஞ்சிலையும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஒரு சிரிப்பு, சந்தோஷம், நல்ல ஒரு ஜாலியாக எல்லாம் இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க. யாரை பற்றியும் எதையும் கேர் பண்ணாமல் வெளியே வந்துட்டோன்றதுனால எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கோவிலும் அது கூட இதுவும் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால வெறும் கோவில் மட்டுமே அதே யோசனை இது பண்ணிட்டு தான் நல்லா இருக்காதனால பஸ்ஸுலேயும் எல்லோரும் ஒரு ஜாலியாக, பஸ்ஸில் மட்டும்தான் எல்லாம் டான்ஸு ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக செம்ம ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பாருங்களேன் அவங்க என்ஜாய் பண்ணுறது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷையாக இருந்தாங்க. அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் எல்லாம் கோவிலுக்கு வந்தோம். அது என்ன கோவில்னால் ஸ்ரீ விஸ்வரூப நரசிம்மர்னு சொல்லிட்டு கட்டவாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம். அந்த இடத்துல அந்த கோவில் இருக்குது. ஸோ எல்லாம் கோவிலோட இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸு அந்த அந்த கோவிலுக்கு போகாது, சந்து கொஞ்சம் திருப்ப முடியாதுன்றனால மெயினில் நிறுத்திட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து எல்லாருமே அந்த கோவிலுக்கு எல்லாம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்டார்டிங் இந்த கோவிலுக்கு தான் போகணும். விஸ்வரூப நரசிம்மர்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. இந்த கோவில் கட்டவாக்கத்தில் இருக்குது. நரசிம்ம பெருமாள். இந்த கோவில் நரசிம்மர் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய உருவம் கொண்ட உட்கார்ந்தபடியே இருப்பார் அந்த கோவிலில். நாங்கள் போனப்போ ஆனால் அந்த கோவில் கொஞ்சம் திறக்கலை. 7 o'clock சொன்னாங்க. ஆனால் 7:30 மட்டும் கோவில் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் திறந்தாங்க. ஆனால் எல்லாம் கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே கோவில் நம்ம சாமி பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் பாருங்கள் 7:30ன்னு சொல்லியிருந்தாங்க. 7 to 7:30. ஆனால் அந்த விஸ்வரூபம் காட்சி காலையில் அந்த டைம் சொன்னாங்க. ஸோ ஆனால் அந்த டைமில் கோவில் திறக்கலை. எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அதை கொஞ்சம் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் அந்த கோவிலோட நிர்வாகத்துக்கு சொல்லலாம் சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கோவில் கொஞ்சம் ஜனங்க கொஞ்சம் எப்போயாச்சும் தான் வருவாங்க போல். அந்த டைம் கொஞ்சம் மாறி போச்சு, ஜனங்க வரலன்றதுனால. அப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்துட்டாங்க. 7:30க்கு கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் 7:35 வந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு, ஒரு 10 minutes கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் அந்த கோவிலில் எல்லோரும் உள்ளே போகணும். நல்லா இருந்துச்சு கோவில். ஃபஸ்ட்டு உட்கார வச்சாங்க. எல்லாரையுமே கொஞ்சம் ஒரு 10 minutes ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே உட்காந்து அந்த நரசிம்ம பெருமாளை பார்க்கறதுக்காக எல்லோரும் ஒரு ஆவலாக இருந்தாங்க. அந்த சிலையை பாருங்கள், அந்த கோபுரத்தோட கதவு பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸோட சுவாமியோடது அவ்வளோ லென்த்து. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அதை நம்ம இதுக்கு மேலே அந்த சுவாமியோட இது நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்றனால ஸோ நான் எடுக்கலை. கொஞ்சம் நேரம் மட்டும் அது ஓப்பன் ஆகலை, அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். சரி, இது பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கருடர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கருடர் சுவாமியை அவரை பார்த்தோம். அவரோட சிலையெல்லாம் கொஞ்சம் திறந்தாங்க. அதை சுற்றி உள்ள சின்ன சின்ன சுவாமிலாம் இருந்தது. ஆஞ்சநேயர் அந்த மாதிரி அவர் ஐயர் திறந்தா இருப்பாங்க. அந்த கருடரோட இது அதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணாங்க. பெருமாளை, நரசிம்ம பெருமாளை, கருட சுவாமியை திறந்தாங்க. திறந்ததுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு சுவாமி இருந்தாங்க, ஆஞ்சநேயர், அவரையும் ஓப்பன் பண்ணாங்க.
எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன். எல்லோரும் எப்போ திறப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே தான் அந்த கோயிலில் இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த சுவாமி வந்து ரொம்ப பெரிய சுவாமியாக இருந்துச்சு. நரசிம்ம பெருமாள் வந்து அவரோட உருவம் வந்து உட்காந்தபடியே காட்சி அளிச்சிருந்தார். நரசிம்மரின் இடதுபுறத்தில் வந்து